World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நம்முடைய மாணவரும் ஜோதிட பிரபஞ்ச குழுவுடைய நிர்வாக குழு உறுப்பினர் கேசவன் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவு. இப்போ ஒவ்வொரு சிவாலயங்கள் போகும்போதும் நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். திருஞான சம்பந்தர் இந்த கோயிலை பற்றி பாடியிருக்காரு, சுந்தரர் பாடியிருக்காரு. அதில் குறிப்பாக நால்வரால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு சொல்லி தமிழ்நாட்டில் நிறையா ஸ்தலங்கள் இருக்குது. அந்த ஸ்தலங்களுக்கு பின்னாடி என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது, பயன்பாடுகள் இருக்குது அப்படிங்கிற தகவலை தான் கொடுக்க போகிறார். இப்போ சில கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே நோய் தீர்க்கக்கூடிய ஸ்தலங்கள் இருக்கும், கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஸ்தலங்கள் இருக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய தன்மை இருக்கும். அந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக ஸ்தலங்களுடைய சிறப்புகளை பற்றி இன்றைக்கி மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவை நம்முடைய மாணவரும் பிரபஞ்ச குழுவுடைய நிர்வாக குழு உறுப்பினருமான கேசவன் ஐயா அவர்கள் சொற்பொழிவு கொடுக்கிருக்கிறார்கள். ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மூவேறு முகங்கள் போற்றி முகம்பொலி கருணை போற்றி யாவரும் துதிக்க நின்ற ஈராரோ தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் 56வது கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் விடிஆர் குருஜி அவர்களுக்கும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் பல்வேறு வகையான ஜோதிட குருமார்கள் அவர்களுக்கும் வணக்கம். மேலும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் துணைத் தலைவர் திரு திருப்பதி ராஜா ஐயா அவர்களுக்கும் பொருளாளர் பாரம்பரிய ஜோதிடர் திரு கரு முருகானந்தம் ஐயா அவர்களுக்கும் ஜோதிட பிரபஞ்ச குழுவின் செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் துணை செயலாளர் பாரம்பரிய ஜோதிடர் திரு தனபாக்கியம் மேடம் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் தாந்திரிக மாந்திரிக ஜோதிடர் அஸ்வினி ஜோதிட நிலையத்தை சார்ந்த திரு நந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் மக்கள் தொடர்பு அலுவலர் மற்றும் ராஜநிலை எண்கணிதம் மற்றும் வாஸ்து ஜோதிடர் திரு அருண்ராம் ஐயா அவர்களுக்கும் ஜோதிட பிரபஞ்ச குழுவின் கௌரவ ஆலோசகர் தாந்திரிக ஜோதிடர் திரு சிவகாளீஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த ஒரு அரிதா வாய்ப்பை அளித்த ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளைக்கு என்ன நன்றி. பொதுவாக ஜோதிடமும் ஆன்மீகமும் இரண்டரை கலந்தது. ஜோதிடம் இல்லாமல் ஆன்மீகம் இல்லை, ஆன்மீகம் இல்லாமல் ஜோதிடம் இல்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இல்லை நான் சொல்ல போகிற இந்த விஷயமும் ஒரு சின்ன விஷயந்தான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இந்த ஜோதிடம் ஆன்மீகம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒரு கிரகம் எந்த முறையில் கெட்டு போயிருக்கு அதை பலப்படுத்திக்கிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா முதன்மையாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது கோவில் பரிகாரம். இதே தான் ஜோதிடத்துலேயும் நம்ம என்ன சொல்லுவோம், விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விதி அப்படிங்கிற லக்னம் நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் ஒருத்தர் நல்லா இருப்பாங்க. ஸோ மதி அப்படிங்கிறது லக்னம் ஒருத்தருக்கு சரியில்லைன்னா மதிங்கிற சந்திரன் ஒரு ஜோதிடத்தில் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருந்தால் அந்த ஜாதகத்தை மேலே மேலே அதை இழுத்து கட்டி கொண்டு போயிடும். ஸோ மதியும் சரியில்லை அப்படின்னா மூணாவதாக கதி அப்படிங்கிற சூரியனை பார்க்க சொல்லுவாங்க. லக்னமும் சரியில்லை, சந்திரனும் சரியில்லை, கடைசியாக சூரியன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் போதும். 9 கிரகத்தில் 8 கிரகங்கள் வலிமை கம்மியாக இருந்தாலுமே சூரியன் ஒருத்தருக்கு நல்ல முறையில் அமைப்பு இருந்தாலே அந்த ஜாதகரும் புகழ் பெற்று கண்டிப்பாக வருவார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஜோதிட விதி இருக்குது. இது ஒரு விஷயம். ஸோ அப்போது விதி வழி மதி, மதி வழியே கதி. ஸோ அப்போ இந்த கதிக்கு நம்ம சூரியனாக எடுத்துருக்குறோம். இதே பாணியில் தான் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் முறையில் சரியாக அமைப்பு இல்லாமல் இருக்கலாம், ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம், மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் பரிகாரங்களை நம்ம எடுக்கிறோம். இதில் நானும் ஏன் இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்கள் சிவனடியார் வச்சு சூரியனை வச்சு ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு லாஜிக்கில் ஒரு சின்ன சந்தேகம் வரும். நம்ம விடிஆர் குருஜியும் சொல்லியிருப்பார், ஒரு கிரகம் நமக்கு நல்லா இருந்ததுன்னா அதை ஆக்டிவேட் பண்ணணும், ஒரு கிரகம் சரியில்லைன்னா அதை டீஆக்டிவேட் பண்ணிக்கணும். இப்போ செவ்வாய் எனக்கு சரியில்லைன்னா அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுறதை விட அதுக்குண்டான தான தர்மங்கள் பரிகாரங்கள் தான் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனால் விதிவிலக்கா இந்த சூரியன் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சிவன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூரியனுக்கு உண்டான அதிதேவதையாக நம்ம இந்த சிவபெருமானை பிடிச்சாலுமே
இந்த சிவபெருமானுக்கு உண்டான தனித்துவம் அப்படிங்கிறது எதில் இருந்து நமக்கு ஆரம்பிக்குதுன்னா, பேசிக்காகவே நமக்கு வந்து ஜோதிடத்தில் இருக்கிற இந்த 9 கிரகங்கள் 8 கிரகங்கள், சூரியனை தவிர சூரியனை சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிரகங்கள் எல்லாமே கெட்டு போனதுக்கு ஒரு பரிகாரமாக நமக்கு ஒரு ஜோதிடர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு புதனுக்கு ஒரு சரியில்லைன்னு ஒரு திருவெண்காடு கொடுக்குறாங்கன்னா, புதன் பகவான் அங்கே போய் சிவபெருமானை வழிபட்டு அங்கே தான் வந்து தோஷ நிவர்த்தி பெறாரு. ஸோ அப்போ ஒவ்வொரு கிரகங்களுமே சிவபெருமானை பூஜை பண்ணி தான் வந்து அவங்களுடைய தோஷ நிவர்த்தியை சரி பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த விஷயத்தில் நமக்கு எந்த ஒரு விஷயம் சரியில்லைனாலும் சிவபெருமானை வந்து பூஜித்து வழிபாடு பண்ணி அந்த தோஷ நிவர்த்தி அடைகிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா ஆனானப்பட்ட ராமபெருமான் விஷ்ணுவே பார்த்தீங்கன்னா அவர் ராம அவதாரம் எடுத்தப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த போர் முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தோஷம் வந்ததுக்காக ராமேஸ்வரத்தில் வந்து உட்காந்து சிவலிங்கத்தை பூஜை பண்ணி தான் வந்து அவர் தோஷ நிவர்த்தியே படுறாரு. ஸோ அப்போது எல்லா தெய்வங்களும் பார்த்திங்கன்னா முடிவில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அளவு கடந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் டெட் எண்டு போகிறது அப்படிங்கிற பார்த்திங்கன்னா சிவ பூஜையை வச்சு தான் போகிறாங்க. ஸோ இந்த சிவ பூஜையும் சிவனை வழிபாடு பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக எப்படி ரெண்டையும் கனெக்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படிங்கிற மூலயமா எடுக்கலாம். அதுக்கு 2 காரணங்கள். ஏன் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படிங்கிற எடுக்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சமயக்குறவர்கள் 4 பேர். ஸோ அது வந்து திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்தர், இந்த 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் போய் ஒவ்வொரு ஊரில் வந்து சும்மா பாடல் மட்டும் பாடிட்டு வரல. அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுக்காக இறைவனை வேண்டி ஒரு பாடலை பாடி அது அந்த இடத்துலே ரிசல்ட்டு வந்த விஷயந்தான் வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள். எல்லோரும் நினச்சிக்கிறாங்க அங்கே போய் ஒரு பாடல் எழுதி, அப்படி கிடையாது. அது நான் இந்த அடுத்து வரும்போது சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாடல் பெற்ற ஸ்தலங்களை தான் நம்ம எடுக்க போகிறோம். 2வது விஷயம், நமக்கு எல்லா விஷயத்துலையும் நமக்கு வீடியோ குறித்து வந்து சொல்லுவார், ஒரு ஜோதிடத்தை எப்படி அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முதல்ல ஜோதிடம் கர்மா அப்படிங்கிறது எப்படி உருவாகுது, அந்த கர்மா வந்து எதன் மூலமா தெரிஞ்சுக்கிறது, ஜோதிடம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஜோதிடத்தில் இருந்து நம்ம அடுத்து எப்படி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம்னா காலச்சக்கரம். ஸோ அப்போ ஜோதிடம் கர்மா நமக்கு தெரிஞ்சிருக்க அந்த கர்மாவை காலச்சக்கரத்தை இயக்கி தான் அதை வந்து சரி பண்ண சொல்லியிருக்காரு. எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் வெறும் கோயிலுக்கோ பரிகாரங்களோ பண்ணாலுமே ஒரு வேலை கிடைக்கலையா, வேலை கிடைச்சவங்ககிட்ட போய் வந்து அடிக்கடி சந்திங்கன்னு சொல்லிட்டு இந்த காலச்சக்கரத்தை வந்து அடிக்கடி இயக்க சொல்லி நம்ம வீடியார் குருஜி வந்து சொல்லுவார். ஸோ அதே பாணியில் தான் இங்கே காலச்சக்கரத்தை இயக்கிறோம். எந்த மாதிரி காலச்சக்கரத்தை இயக்கிறோம் அப்படின்னா, இந்த சிவபெருமானுடைய சிவஸ்தலங்களில் வந்து எந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து போய் வந்து ஒருத்தர் வந்து ஒரு நிவர்த்தி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு எந்த ஸ்தலத்தில் அது நடந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு கடன் அதிகமாக இருக்குதா, கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எந்த ஸ்தலத்தில் வந்து நிவர்த்தி அடைஞ்சிருக்குன்னு அந்த ஸ்தலத்தில் போய் நம்ம வேண்டுதல் வச்சு அந்த பதிகங்களை பாடும்போது நமக்கு கண்டிப்பாக நிவர்த்தி வந்து கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தில் இப்போ முதல் ஸ்தலமாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எங்கேயும் இல்லை, நம்மளுடைய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் தான். இந்த திருச்செங்கோடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தருடைய ஒரு பாடல் உருவான வந்து ஒரு ஸ்தலங்க. ஸோ இதுவும் பாடல் பெற்ற ஸ்தலம், கொங்கு 7 ஸ்தலங்கள், இது ஒரு முதன்மையான ஒரு ஸ்தலம். ஸோ இங்கே எதனால் இது இயங்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரமாக இங்கே இயங்குது. நம்ம வீடியார் குறிச்சி வந்து நிறையா கிளாஸில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி எல்லாருக்கும் தாராபுலன்னு தெரியும். 24வது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சகல விதமான நோய்களை தீர்க்கும் நட்சத்திரமாக நம்ம வந்து உபயோகப்படுத்த சொல்லியிருப்பார். நம்மளுடைய 24வது நட்சத்திரத்தை நம்ம எப்போ ஆக்டிவேட் பண்ணாலுமே நமக்கு எந்த விதமான நோய் இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். அதே மாதிரி காலபுருஷனுடைய 24வது நட்சத்திரம் சதய நட்சத்திரம். அந்த 24வது நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தோட ஆலயம் தான் வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில். சரி, இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், இது எப்படி உருவாகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 24வது நட்சத்திரம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இந்த பாடல் உருவான விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அடியார்களோட ஒவ்வொரு ஊருக்காக போய் தங்கி இருந்துட்டு அந்த ஊரில் வந்து பூஜை பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த ஊருக்கு வந்துட்டு திருஞான சம்பந்தர் தன்னுடைய அடியார்களோடு வந்து இங்கே நைட்டு தங்கியிருக்கிறாரு. காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது வந்திருந்த அடியார்களில் ஒரு பகுதிக்கு மேற்பட்ட எல்லாருக்குமே விஷ காய்ச்சல் வந்துருச்சு. என்னங்க இந்த மாதிரி கூட வந்திருந்த எல்லாருக்குமே வந்து விஷ காய்ச்சல் வந்திருக்கு, என்ன காரணம்னு விசாரிக்கிறாரு திருஞான சம்பந்தர். அப்போ தான் ஊரில் சொல்கிறாங்க, இல்லைங்கய்யா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 5-6 மாதமாக எல்லாருக்குமே வந்து விஷ காய்ச்சல் பரவிட்டுருக்கு.
உங்களுக்கு எப்படி சொல்லலான்னு இருந்தோம், பட் நீங்களும் வந்துருச்சு, இந்த விஷக்காய்ச்சல் உங்களையும் தொத்திடுச்சே, இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் இந்த பாடலை வந்து இங்கே வந்து திருஞான சம்பந்தர் வந்து எழுதுகிறார். அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாதிருப்பது மும்தம கோணமன்றோ, கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம், செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டமே அப்படின்னு சொல்லிட்டு திருநீலகண்ட பதிகம் அப்படின்னு தான் இதனுடைய பேர். ஸோ இப்போ இதை நீங்கள் எல்லாமே யூடியூப்பில் வந்து திருநீலகண்ட பதிகம்னு போட்டிங்கன்னாவே இந்த பாடல்கள் வரும். ஸோ அப்போது இந்த பாடலை பாடும்போது அந்த ஊரில் இருந்த எல்லாருக்குமே அந்த விஷக்காய்ச்சல் முறிவடைஞ்சு எல்லாமே சரியாயிடுச்சு. இது வந்து அந்த நிமிஷம் அந்த நாள்லேயே நடந்த ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அப்போது அந்த பாடல் இறைவனை நோக்கி, இது வந்து வெறும் விஷக்காய்ச்சல் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எந்த விதமான செய்வினை, எந்த விதமான ராகு கேது தோஷங்கள்னால எது வந்துச்சுனாலுமே இது வந்து உடனடியாக இது நிவர்த்தி கொடுக்கும். ஏன்னா மருத்துவத்துக்கு உண்டான ஒரு சிம்பிளை என்ன வச்சுருக்காங்க, ராகு கேது பின்னி பிணைஞ்ச அந்த சிம்பிளை தான் வச்சுருக்காங்க. அதுவும் சதய நட்சத்திரோட சிம்பிள் தான். அவ்வளோ பெரிய மிகச்சிறந்த மகத்துவம் வாய்ந்த இந்த ஊர் தான் வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரருடைய சதய நட்சத்திரத்தோட இயக்கமாக இருக்கக்கூடிய இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில். இதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். நமக்கு அவயோகியாக வந்துச்சுன்னா வெறும் அவயோகி கோயிலுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம். அதனால தான் முதல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சிவபெருமான் ஆனானப்பட்ட விஷ்ணுவே வந்து அவதாரம் எடுத்தப்போ அவருக்கே பிரச்சனையப்போ சிவபெருமானை பூஜித்து தான் வந்து அவர் தோஷ நிவர்த்தியை அடைஞ்சார். எல்லாத்துக்கும் மேலே வந்து சிவபெருமான் தான். ஸோ அப்போது நமக்கு அந்த கிரகங்களை 9ஐயும் வந்து படைச்சி பண்ணதே அந்த சிவபெருமான் தான். அப்போது நமக்கு ஒரு கடமை என்ன இருக்குன்னா, உங்களுக்கு அவயோகி கெட்டு போயிருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு இதை பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், எல்லாத்துக்குமே சூரியன் நம்ம ஜாதகத்தில் ஒரு வேளை கெட்டு போயிருந்தால் என்ன பண்ணுறதுங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வந்தாலுமே ஒன்றும் இல்லை. சூரியன் அப்படின்னாவே என்ன, தான தர்மங்கள் தான், மன்னன் மாதிரி தான். எந்த கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போனாலும் ஒரு தான தர்மத்தை பண்ணிட்டு போங்க. கோதுமை சார்ந்த உணவோ இல்லாட்டி யாராவது கேட்டால் அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ ஒரு தான தர்மத்தை பண்ணிட்டு போனீங்கன்னாவே சிவனுடைய தோஷங்கள் எதுவுமே நம்மளை வந்து அண்டாது. ஸோ எல்லாத்துக்கும் நிவர்த்தி வந்து அங்கந்தந்த இடத்துலையே கிரக காரகத்துவத்தை படித்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான ஒரு உச்சக்கட்டமான ஒரு நோய் இருந்தாலுமே இங்கே வந்து இந்த அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அக்தறிவீர் இந்த பாடலை நீங்கள் பாடி மனமுருகி இவர்கிட்ட வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது நிறைவேறும். ஸோ இந்த வகையில் ஆன்மீகத்தில் வந்து மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இது. முறைகள் அப்படிங்கிறது வந்து இல்லை, சிவபெருமானுக்கு நீங்கள் உங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எந்த கிரகம் வந்து நோய் தீர்க்க அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஒரு செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்குன்னா 3 முறை பாராயணம் பண்ணுங்கள். ராகு சம்மந்தப்பட்டதுன்னா 4 முறை பண்ணுங்கள். அந்த கிழமையில் எப்போ பண்ணாலும் சூரிய ஓரையில் பண்ணுங்கள். ஸோ அப்போ செய்யும்போது அந்த சூரியனுக்கு உண்டான கோதுமை சார்ந்த உணவை வந்து நீங்கள் ஒரு தானம் பண்ணிட்டு இந்த பதிகத்தை பாடும்போது மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். ஏன்னா ஒரு பெரிய விக்கிரகத்தையே வந்து நம்ம வந்து கோயிலில் வந்து நம்ம வந்து கல்லாக செதுக்கி கொண்டு வந்து வைக்கும்போது அதுக்கு எந்த உயிரும் வர்றதில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 6 கால வேள்வி, 9 கால வேள்வி, 12 கால வேள்வின்னு சொல்லிட்டு ஒரு கும்பத்தில் நீரை நிரப்பி வச்சுட்டு எல்லாரும் அந்த வேத மந்திரங்களை ஓதி அந்த வேத மந்திரங்களை வந்து நீரில் இறக்கி அந்த நீரை கொண்டு போய் அந்த சிலைக்கு ஊட்டும் போது அது உயிரோட்டம் பெருகுது. அதனால் ஒவ்வொரு மந்திரங்களுக்குத்தான் நீங்கள் மகத்துவமே தவிர இறைவன் அப்படிங்கிறது 2வதான். நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மந்திரங்களை அந்த இறைவனுக்கு உண்டான அந்த பதிகங்களை நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துல உட்காந்துருந்து அந்த நேரத்தில் பாராயணம் பண்ணிங்கன்னா அதுக்கு மிகச்சிறந்த பலன் கண்டிப்பாக உண்டு. இந்த இடத்துக்கே வந்துட்டு போனீங்கன்னா இந்த காலச்சக்கரம் இயங்கும். ஏன்னா இந்த இடத்துல இருந்து அவர் வந்து அந்த நிவர்த்தி அடைஞ்சதுனால எவ்வளோ பெரிய வியாதி விஷஜுரம் இருந்தாலும் இங்கே வந்து அதை நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு போகும்போது உடனடியாக கிடைக்கும். இது இந்த ஸ்தலத்தோட இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் இருக்குது. 2வதாக இன்னொரு ஸ்தலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருமுருகன் பூண்டி திருத்தலம். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஜோதிடத்துக்குள்ளாரையும் வேறு எதுக்குள்ளாரையும் ஏன் வருவோம்னா ஒரு பொருளை இழந்திருப்போம், ஒரு வாழ்க்கையை இழந்திருப்போம், ஒரு உறவு முறைகளை இழந்திருப்போம். எதையாவது ஒன்று இழந்ததுனால தான் வந்துட்டு நம்ம ஜோதிடத்துக்குள்ளாரையே நம்ம வந்து இதுக்கு என்ன நிவர்த்தி அப்படிங்கிறதுக்காக வருவோம். ஸோ இப்போ இழந்ததை மீட்ட ஸ்தலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இறைவனுடைய திருவிளையாடலில் பார்த்திங்கன்னா இது பொன் பொருளை வச்சு விளையாடியிருக்காரு. இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த சமயக்குறவர் 4 பேரில் பார்த்திங்கன்னா இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணுறாரு, அந்த காலத்துலலாம் வழிபோக்க இதே மாதிரி போகும்போது சேரன்மா மன்னருங்கன்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கிறவர்கிட்ட வந்து பொன் பொருளெல்லாம் வாங்கிட்டு அந்த வழியாக கோவை மாவட்டத்தில் இருக்கிற திருப்பூர் வழியாக போயிட்டுருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு சிவபெருமான் வந்து இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அருமையான வந்து ஒரு தமிழ் புலவர். ஸோ அவருடைய தமிழை வந்து இவர்
தெரிஞ்சுக்கணும், கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திருவிளையாடலை வந்து அவர் வந்து ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் நிறைய பொன் பொருளோடு அந்த ஊரை கடந்து அந்த ஊர் எல்லைக்கு வரும்போது சிவபெருமான் வந்து அவருடைய பூதகணங்களை வச்சு ஒரு திருடர்கள் வேடத்தில் போய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டு அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற பைரவர் ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு வேடுபரின்னு ஒரு குழி இருக்கும், அதில் வந்து பதுக்கி வச்சுருவார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்து இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஊரில் என்னப்பா இந்த ஊருக்கு வந்தோன்னா திருடர்கள் அதிகமாக இருப்பாங்களாட்டிருக்கு, இந்த ஊரில் ஏதோ கோயில் இருக்கா, இல்லை திருமுருகன் பூண்டி திருஸ்தலமே இங்கே தான் இருக்குது, சிவபெருமான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, இது எந்த மாதிரி ஸ்தலம் அப்படின்னா, இல்லை இது வந்து திருமுருகன் பூண்டின்னா முருகப்பெருமான் வந்து சிவனை நோக்கி உட்காந்து இங்கே வந்து சாப விமோசனம் வந்து அடைஞ்ச தலம், அதனால் வந்து அந்த பெயர் வந்திருக்கு, சிவபெருமான் தான் இங்கே இருக்கார் அப்படின்னோடனே, அப்போ அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த இறைவன் இருக்கிற இடத்துல வந்து இவ்வளோ மாதிரி திருடெல்லாம் நடக்குது. ஸோ அப்போது இந்த ஊருக்கு வந்து இதுக்கு சம்மந்தம் இல்லையா, அப்போ இதில் நம்ம எப்படி நம்ம போய் கேட்குறது அப்படிங்கிறதுக்கு நேராக அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு போகிறாரு. அந்த கோயிலுக்கு போன உடனே நேராக இறைவனை பார்த்து என்ன பாடுறாருன்னா பதிகம் பாடுறாரு. பதிகம்னா எல்லாருமே நம்ம வந்து சாதாரணமாக நம்ம ஒரு பதிகம் பாடுவோம், எல்லா இடத்துலையும் வந்து வேண்டி அங்கே போய் திட்டி பாடுறாரு இறைவனை. என்ன மாதிரி பாடுறாருன்னா, கொடுகு வெஞ்சிலை வெடுக வேடுவர் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டு ஆரழைக்கும் இடம் முடுகு நாரிய வடிகர் வாழ்முருகன் திருமுருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு நுண்ணடை மங்கை தன்னோடும் எத்துக்கெங்கிருந்தீர் எம்பிரானீர் அப்படிங்கிறார். அதாவது ஒரு அழகான பூத்து குலுங்கக்கூடிய மலர் செடிகள் எல்லாம் இருக்கிற இடம் இந்த திருமுருகன் பூண்டிங்கிற ஊரில் வந்து அழகாக உட்காந்துருக்கிற இறைவனே, இவ்வளோலாம் அழகாக இருக்கிற நீயே, என்னுடைய பொருளெல்லாம் திருடு போயிடுச்சு, களவு போயிடுச்சு, இது கூட பார்க்காம அம்பாளோட இடுகு நுண்ணடை மங்கை தன்னோடும் இங்கே எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிரா, மங்கையோடு நீ உட்காந்துருந்துக்கிட்டு இங்கே உட்காந்துருந்து உன்னால என்ன பிரயோஜனம், எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிராயினர்னு திட்டுறாரு. திட்டி பாடுறாரு. ஒவ்வொரு வழியிலையும் முதல்ல ஒரு 4 அடி பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட புகழை பற்றி பேசுவார், கடைசி 2 வரி எத்துக்கு இங்கே இருந்து, இதெல்லாம் மாதிரி நீ எதுக்கே அங்கே இருந்த, நம்ம ஓப்பனாக எப்படி சொல்கிற ஒரு வார்த்தை என்ன, இதெல்லாம் நீ இவ்வளோ இந்த ஊரில் இவ்வளோ பெரிய ஆளுங்கிறாங்க, இதை கூட பார்க்காம இதெல்லாம் இருந்து நீ எதுக்கே இங்கே இருந்த அப்படிங்கிற மாதிரி திட்டி பாடுறாரு. இந்த பாடல் 11 பாடல் அந்த பாடி முடித்த பிறகு தான் வந்து சிவபெருமான் வந்து அவர் முன்னாடி தோன்றி, அழகு சுந்தரா, உன்னுடைய அந்த அழகு தமிழை வந்து உன் வாயால் இருந்து கேட்கணுங்கிறதுக்காக தாயா உன்னுடைய பொருளெல்லாம் நாங்கள் கொண்டு வந்து இங்கே ஒழிய வச்சோம். அப்போது ஒரு மனுஷனுக்கு வந்து பொன் பொருளெல்லாம் வந்து போனால் தான் வந்து அவனுக்கு கோபம் வருமா, ஆத்திரம் வருமா, திட்டம் வருமா, உண்மை வருமா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கேட்குறாரு. இல்லையா, என்னோக்கும் இருக்கக்கூடிய அந்த இதுதானே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் திட்டி பாடினாலும் என்னுடைய தாய் இந்த தமிழ் மொழியில் இந்த சுந்தர தமிழில் நீ பாடும்போது மெய் மறந்து போனால் இதுக்காகத்தான் அது வந்து வாங்கி வச்சேன்னு சொல்லிட்டு இந்த வேடுபரியில் இருக்கிற அந்த சிவகணங்கள் எல்லாம் வந்து மறுபடியும் அந்த பொன்பொருளெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அப்போது நமக்கு வந்து எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய சோகம் வந்தாலும், எதை இழந்தாலுமே அந்த ஸ்தலத்துக்கு போய் இறைவனை நோக்கி திட்டியும் அவர் பாட சொல்கிறாரு. அது அழகு தமிழில் திட்டி மனசு நிறைய பேர் பெரியவங்களாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், என்னடா அந்த சிவன் வந்து பழைய பரமசிவன் என்னத்தை கொடுத்தாரு அப்படிம்பாங்க. ஆனால் கிடச்சிரும் அவங்களுக்கு. இறைவன் நம்மளை சில சமயங்களில் அன்பாக திட்டவும் அவர் கேட்டுக்கொள்கிறார். ஸோ அப்போது அந்த பொன் பொருள்களோ உங்களுக்கு எது தொலைஞ்சு போச்சோ அந்த தொலைந்த ஒரு விஷயத்தை திருப்பி கிடைக்கணும்னா இந்த திருமுருகன் பூண்டி ஸ்தலங்களுக்கு போய் இந்த பாடலை உட்காந்து நீங்கள் கேட்கலாம், முடிஞ்சால் நீங்கள் கற்றுக்கிட்டு பாடலாம். இதை பாடிட்டு வரும்போது நீங்கள் எந்த விஷயத்தை தொலைச்சிங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். திருமுருகன் பூண்டி திருத்தல பதிகம்னு போட்டிங்கனாவே வரும். திருமுருகன் பூண்டி கொடுகு வெஞ்சிலை செவ்வாய்க்கிழமையில் வந்து போகலாம். உங்களுக்கு சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா 1-4 பருப்பு வடை வாங்கி கொடுத்துட்டு போனீங்கன்னா கூட அது வேலை செய்யும். செவ்வாழை பழம் வாங்கி நீங்கள் தானம் பண்ணிட்டு கூட போகலாம். நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போகணுங்கிறது கூட கிடையாது. அந்த நேரத்தில் நீங்கள் மனமுருகி அந்த இடத்துல உட்காந்து இந்த மந்திரத்தை முறையான உங்கள் பூஜை ரூமில் வந்து நீங்கள் பாராயணம் பண்ணிங்கன்னா இந்த பதிகம் வேலை செய்யும். அது கோவை மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த நாயன்மார்கள் வந்து 2000 பாடல் ஒவ்வொரு ஊரும் உங்கள் திருமறைக்காடும் பார்த்தீங்கன்னா இந்த வேயூர் தோழிபங்கன் அந்த கோளறு பதிகமே அங்கே தான் உருவாச்சு. நான் அடுத்தடுத்த இதில் நான் எல்லாமே விளக்கமாக சொல்கிறேன். அந்த ஒவ்வொரு கோயிலும் நம்ம அங்கே தான் போயிட்டு வரோமே தவிர அந்த கோயிலுடைய வரலாறு ஏன் உருவாச்சு, அங்கே போனால் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக காலச்சக்கரத்தை இயக்கி நமக்கு என்ன பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து அங்கே வந்து சிறப்பாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு. ஸோ அடுத்து இன்னொரு ஊர் கோயில் வந்து பார்த்துடலாம். 3ஆவதாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம்.
ஏன் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, எல்லாரும் ஒரு பொண்ணு இழந்திருப்போம், பொருள் இழந்திருப்போம். சில ஊரில் வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒரு பாம்பு கடிச்சிரும், ஒரு குழந்தை இறந்துரும். அன்னைக்கே வந்து இந்த திருநாவுக்கரசர் வந்து ஒரு பதிகம் பாடி உடனே எந்திரிச்சு வச்சுருவார். அதெல்லாம் அன்னன்னைக்கு நடந்தது. இது எல்லாத்தோட வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இந்த சொல்லும்போது தெரியும். இதனுடைய ஸ்தலம் பார்த்திங்கன்னா திருப்பொக்குளியூர் அப்படிங்கிற அவினாசி ஸ்தலம். கோவை மாவட்டத்தில் அவினாசி, இந்த திருமுருகன் பூண்டி பக்கத்தில் அவினாசிங்கிற ஸ்தலம். இந்த அவினாசி ஸ்தலம் அப்படிங்கிற வந்து எதற்கு பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வர்றாரு அந்த ஊருக்கு வந்து அவினாசி ஸ்தலத்தை வந்து அவருடைய சிவபெருமானை வந்து வணங்குறதுக்காக வராரு. அப்போ அந்த ஊருக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா, அந்த கோயிலில் குளிச்சுட்டு கோயிலுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பிராமண அக்ரஹார வீதி இருக்கும். இந்த அக்ரஹார வீதிக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா மங்கள ஒலி வந்து கேட்குது, இன்னொரு வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா அமங்கல அழுகை சத்தம் வந்து கேட்குது. என்னடா இது, ஒரு வீட்டில் நல்ல சத்தம் கேட்குது, இன்னொரு வீட்டில் அழுகை சத்தம் கேட்குதுன்னு உள்ளே நுழையும்போது பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து வாங்க சார் வாங்க சார் வாங்க சாமி அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து பாத பூஜை பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த அமங்கல ஒலி கேட்ட அந்த கோயிலில் இருக்கிறவங்களும் வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து வாங்க சாமி அப்படின்னு சொல்லி பாதத்தை தொட்டு வணங்குறாங்க. அப்போ இவருக்கு வந்து ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது. என்னடா இது, நல்லா இருக்கிறவங்களும் நம்மளை பார்த்துட்டா அழுதுட்டு இருந்த அம்மாவும் நம்மளை பார்த்து நிறுத்திட்டாங்களே, என்ன விஷயம்னு கேட்கலான்னு சொல்லிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஏற்று வீட்டு பையனுக்கு வந்து இன்றைக்கி வந்து பூணூல் வைணவம் வந்து பண்ணுறாங்க. 7 வயசு ஆகிடுச்சு. இன்றைக்கி ஏற்று வீட்டு பையன் வந்து அழுகிறான்னா 2 பேரும் வந்து நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 3 வயசு குழந்தையாக இருக்கும்போது 2 பசங்களும் ஃப்ரெண்டாக வந்து ஒரு கோயில் குளக்கரையில் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு முதலை வந்து ஒரு பையனை வந்து முழுங்கிட்டு போயிடுச்சு. முழுங்கி அந்த பையன் இறந்துட்டான். அந்த பையன் வீடு தான் அழுகிறாங்க. இந்த பையன் வந்து இந்த 4 வருஷம் முடிஞ்ச பிறகு 7வது வயசில் பூணூல் வைபவம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா, நம்ம பையனுக்கு இப்போ 7 வருஷம் ஆயிருந்துன்னா இந்த பூணூல் வைபவம் பண்ணியிருக்கலாமே, நம்ம பையன் இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் வந்து அழுகிறாங்க. சரி, இப்போ வந்து இது நடந்துருச்சு. அப்போது இந்த விஷயம், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இப்போ வந்து நேராக போய் சிவனை போய் பார்க்குறதா? இல்லை, அந்த எந்த இடத்துல வந்து குளத்தில் வந்து நடந்துச்சு காமிங்க அப்படிங்கிறாங்க. அங்கே போகும்போது பார்த்தா குளமே இல்லை, குளத்துலலாம் பூரா புதர் மண்டி இருக்குது. குளம் இல்லை, குளமே வந்து புதர் மண்டி இருக்குது, நீர் இல்லை, எதுவுமே இல்லை. நான் இந்த இடத்துல இருந்து சிவபெருமானை வேண்டி இதுக்கு நிவர்த்தி ஆகிட்டு தான் வந்து அடுத்து அவரே வந்து பார்ப்பேன் அப்படி வந்து சொல்கிறாரு. அப்போது அவர் அங்கே போன உடனே அந்த பாடலை வந்து பாடுறாரு. எற்றான் மறக்கேன் எளிமைக்கும் எம்பெருமானையே உற்றாய் என்று உள்குகின்றேன் உணர்ந்துள்ளத்தால் புற்றாடரவா திருப்பொக்குளியூர் அவினாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியேன்னு பாடிட்டு ஒரு 4வது வார்த்தையில் வந்து உரைப்பார் உரையகுந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை திருப்பொக்குளியூர் அவினாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானை வந்துட்டு இந்த திருநாவுக்கரசர் பாடின மாதிரி உடனே வந்து சிவபெருமான் மேலே இருந்து தோன்றி உடனே எந்திரிச்சு வர்றதெல்லாம் கிடையாது, உயிர் கொடுக்குற வேலையெல்லாம் ஆகாது. கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனியை, அதாவது எந்த வழியாக இனி எடுத்தியோ அதே வழியாக தான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு வந்து ஆர்டர் போடுறாரு. இந்த பதிகம் பாடின உடனே வந்து சிவபெருமானும் பார்வதியும் தோன்றி அந்த குளத்தில் நீர் வர வச்சு அங்கேருந்து முதலையை வர வச்சு யமதர்மனுக்கு வந்து அங்கேருந்து ஆர்டர் பண்ணுறாரு. யமதர்மனுக்கு தான் வந்து எந்த உயிரை எடுத்தாலும் திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி யமதர்மனுக்கு தான் இருக்குது. திருப்பி யமதர்மனுக்கு சிவபெருமான் கட்டளை இடுறாரு. திரும்பி யமதர்மன் வந்து முதலைக்குள்ளே வந்து 3 வயதில் முழுங்கிய குழந்தை 7 வயதில் என்ன உருவ அமைப்போடு இருப்பாரோ அந்த உருவ அமைப்போடு உள்ளே செலுத்துறாரு. அந்த முதலை வந்து குளக்கரையில் நின்று வாயிலிருந்து வெளியில் வந்து விழுகுது. அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை விழுந்தது இப்போ என்ன உருவ வளர்ச்சியோடு அது கிடைச்சிருக்குமோ அதை அப்படியே அந்த விஷயமா வந்து வெளியில் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ இதில் நம்ம இன்னொரு விஷயம் என்ன எடுத்துக்கணும்னா, நம்ம எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எதாவது இழந்திருந்தாலும் சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி இழந்துட்டேன் சார், 20 வருஷத்துக்கு முன்னாடி இழந்துட்டேன், எனக்கு 15 வருஷமாக இருந்த ஒரு பையனை இழந்துட்டேன், ஏதோ இழந்துட்டேன் அப்படின்னாலுமே இந்த ஸ்தலத்தில் இந்த பாடல் பாடும் பொழுது அதற்கு ஒப்பான ஒரு பரிகாரத்தை, அதற்கு சரியான ஒரு தீர்வை அந்த சிவபெருமான் நிச்சயம் தருகிறார். நீங்கள் எந்த விஷயமா இருந்தால் இப்போதைக்கு இப்போ கிடைக்கிறது முக்கியம் இல்லை. முன்னாடி இருந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உண்மையாக சம்பாரித்தது ஒரு 1 கோடி ரூபா சொத்து என்னை விட்டு போயிடுச்சுங்க, என்னை விட்டு பிடுங்கிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலுமே
இப்போ அதனுடைய மதிப்பு 10 கோடியாக இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருந்தாலும் நிச்சயம் அங்கே கிடைக்கிறது. அப்போது எனக்கு 10 வருஷம் முன்னாடி ஒரு விஷயம் கிடைக்கல, என்னுடைய கொள்கை எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, என்னோட கொள்கை நியாயம் அப்படின்னா இப்போ போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த துறையில் எவ்வளோ பெரிய போஸ்டிங் கிடைக்குமோ கிடைக்கும். இதுதான் மிகப்பெரிய ஒரு சூட்சமம் அது. அப்போது இந்த பாடலை பாடின பிறகு தான் அந்த குழந்தை வந்து விழுகுது. அந்த குழந்தைக்கு பேர் தான் அவினாசி லிங்கம்னு பேர் வைக்கிறாங்க. அது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திருப்புக்கொழியூர் தான் அந்த ஊர் பெயர். அதுக்கப்புறம் தான் அந்த அவினாசின்னு அந்த பேரே பார்த்திங்கன்னா அந்த ஊருக்கு வந்து பெயர் சூட்டுறாங்க. அப்போது இவ்வளோ பெரிய சூட்சமங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் இருக்குது, ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. அப்போ நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு கோயிலுக்கு நம்ம போகும்போதும் அந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்ன, அங்கே என்ன மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு, ஸோ அதுக்கு என்ன மாதிரி பாடல்கள், ஏன்னா ஏன் பதிகங்கள் போய் சும்மா வேண்டுதல் வச்சா வராதா சார், விளக்கு வச்சா வராதா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. மந்திரங்கள் வேதங்களுக்குத்தான் அவ்வளோ பெரிய ஒரு கற்சிலையவே தெய்வமாக்குறது வந்து அந்த மந்திரங்களும் வேதங்களும் தான். ஸோ அப்போ நம்ம அங்கே போய் அந்த பாடலை பாடினா அதே பதிகத்தை அங்கே உட்காந்து நம்ம பாடிட்டு மனமுருகி வரும்போது பார்த்திங்கன்னா நிச்சயம் அதற்குண்டான தீர்வுகள் கிடைக்கிறது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தராகட்டும், திருநாவுக்கரசர் ஆகட்டும், ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு ஊருக்கும் வலது கண் பார்வை கிடைக்க, இடது கண் பார்வை கிடைக்க, வாய் பேச முடியாத ஊமைகள், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மீட்டிங்லையும் இந்த மாதிரி ஐயா ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் என்னுடைய இந்த மாதிரி விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்கிறேன். இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும், என்னுடைய குருஜி திரு விடிஆர் தினேஷ்ராஜா ஐயா அவர்களுக்கும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி திரு முத்துப்பாண்டி சார் அவர்களுக்கும், திரு கதிர் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் கேசவன். என்னுடைய மொபைல் நம்பர் 9894049477. நன்றி, வணக்கம். மிக ஒரு அற்புதமான தகவலை கேசவன் ஐயா அவர்கள் நமக்காக கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடை பற்றி கௌரவிக்குமாறு PRO அருண்ராம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.